அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை 1000 விளக்கு ரத்தின கணபதி துர்க்கையம்மன் கோவிலில் நீதிபதி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவர் ஆய்வு மேற்கொள்ளும் போது உள்ளே சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, 1000 விளக்கு பகுதியில தான் மெட்ரோ பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 1000 விளக்கு 1000 லைட்டும் அண்ணா சாலையும் இணையக்கூடிய அந்த பகுதியில பாத்தீங்கன்னா, அதாவது ராயப்பேட்டை மணிக்கூட்ல இருந்து அண்ணா சாலையை இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு முன்னாலதான் ரத்ன விநாயகர் துர்கை அம்மன் ஆலயம் இருக்கு. ஏறக்குறைய இந்த ஆலயத்துடைய சிறப்பு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த ஆலயம் இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா அந்த ஆலயத்துடைய முன்ன வைக்க இருக்கக்கூடிய அந்த கோபுரம் மற்றும் அந்த ரத்ன விநாயகர் ஆலயம், இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா மெட்ரோக்காக இடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதா சொல்லிட்டு மெட்ரோ பணியாளர்கள் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அதை எதிர்த்து ஆலய நிர்வாகம் தரப்புல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடந்த மாதம் 2ஆம் தேதி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா 2 தரப்பு, அதாவது கோயில் தரப்புல ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தாங்க. அதே நேரத்தில் சிஎம்ஆர்எல் தரப்புல அவங்க எதிர்த்தரப்பா சேர்க்கப்பட்டிருந்தாங்க. சிஎம்ஆர்எல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த கோவிலை அகற்றி நாங்க வேற இடத்துல, அதாவது இங்கிருந்து 5 மீட்டர் பின்பக்கமா நகர்த்தி கொடுக்குறோம். ஏன்னா இந்த திட்டப்பணிகள்ல பாத்தீங்கன்னா இதை அதாவது இந்த திட்டப்பணிகளை மாற்றுவதற்கு வேற சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு இருக்காங்க. என்னன்னாக்கா, அண்ணா சாலையில அதுக்கு பூமி கடியில செல்லக்கூடிய அந்த மெட்ரோ ஒர்க்ல பாத்தீங்கன்னா 300 மீட்டர் கருவுல செல்லக்கூடிய காரணத்தினால சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க. அதை சாத்தியம் பண்ண முடியாது. இந்த கோயில் இடிக்கப்பட்டாலும் நாங்க அருகாமையில் இருக்கக்கூடிய 5 மீட்டர் தள்ளி இந்த புதிய கோயில் இருக்குமா, அந்த கோயில் அப்படியே அமைச்சு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள், முதல் பெஞ்ச் நீதிபதி அவர்கள் தற்போது இந்த இடத்துல ஆய்வு பண்ண வந்திருக்காங்க. என்னன்னாக்கா, அரசு வழக்கறிஞரை ஏற்கனவே சொல்லியிருந்தார் நீதிபதி கிட்ட, நீங்க வேணா ஆய்வு பண்ணிட்டு அது என்ன சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லுங்க, அதை நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சிஎம்ஆர்எல் தரப்புலயும் அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் ஆய்வு பண்றதுக்காக இந்த இடத்துல நீதிபதி வந்திருக்காரு. அப்படி நீதிபதி வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் அவரை பாக்குறதுக்காக அனுமதிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வரக்கூடிய ரெகுலர் பக்தர்கள், அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கிறாங்க. ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்க, கோயிலுக்குள்ள போயிருக்கக்கூடிய நீதிபதி ஆய்வு பண்றதுக்கு போயிருக்காரு, நீங்க யாரும் நீதிபதி கிட்ட பேசக்கூடாது, பெட்டிஷனர் யாரோ அவங்க மட்டும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த இடத்துல காவல்துறையோட வாக்குவாதம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வானது இன்னும் 1/2 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்த கோயில் ஏன் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்தெல்லாம் சுட்டி காட்டியிருந்தாங்க. குறிப்பா இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் எக்ஸலேட்டர், அதாவது இந்த இடத்துல மெட்ரோ நிறுத்தம் வரக்கூடிய காரணத்தினால எக்ஸலேட்டர் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த கோயிலை நாங்க 5 மீட்டர் பின்னால தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கோயிலை சார்ந்தவர்கள், அந்த பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 5 ஏக்கர் பகுதி பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான இடம் தான். அந்த பகுதியில் என்ன இடம் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் கோயில் பகுதியை கை வைக்கக்கூடாது என்றுதான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ஆய்வு செய்ய வந்திருக்கக்கூடிய நீதிபதியை சந்தித்து எங்களுடைய கோவிலை பற்றி நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி பக்தர்கள் காவல்துறையோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.